ஒரு வாரத்துக்கு தேவையான இட்லி மாவு, தோசை மாவு இதெல்லாம் அரைச்சு வச்சுட்டோம் அப்படின்றப்போ, இந்த வாரம் ஃபுல்லா நம்ம மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னைக்கு மார்னிங் வந்து ஆப்பமும், அதுக்கு தொட்டுக்க பண்றதுக்கு வந்து வெஜிடபிள் குருமாவும் பண்ணியிருந்தேன். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து திங்ஸ் வாங்கிட்டு வர்றது, அதாவது மளிகை சாமான் வாங்கிட்டு வர்றது பெருசு கிடையாது. அத வந்து கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்ப அஞ்சர பெட்டியில வைக்கக்கூடிய எல்லா திங்ஸும் எடுத்து ஒவ்வொன்னா ஸ்டோர் பண்ணிட்டுருக்கிறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முக்கியமான ஒரு பொருள் வைக்கணும். அதாவது நம்ப அந்த அஞ்சர பெட்டியில வைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, சோம்பு வந்து சென்ட்ரா நடுவுல வச்சுட்டு, அந்த இடத்துல ஒரு ரூ. 11 ரூபா நோட்டும், ஒரு காயினும் வச்சு நம்ம வச்சுட்டோம் அப்படின்றப்போ, நமக்கு செல்வம் பெருகும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்றேன். இது யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்றது கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஷார்ட்ஸ்ல வந்து நான் வாங்கின மளிகை பொருட்கள் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 1532